வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி புக் ரிவ்யூ. புக்கா? ஐயோ! அதெல்லாம் நாங்க ஸ்கூல்லே தொட்டதில்ல. இப்ப அத பத்தி பேசி பயமுறுத்துறீங்களே! அப்படின்னு சொல்றீங்களா? இல்ல நண்பர்களே. ஸ்கூல் லைஃப்ல உங்கள எல்லாரும் கட்டாயப்படுத்தி படிக்க வச்சிருப்பாங்க. அதனால உங்களுக்கு புக் மேல ஒரு சின்ன வெறுப்பு இருக்கலாம். ஆனா இப்ப யாரும் உங்கள கட்டாயப்படுத்த போறதில்ல. உங்களுக்கு பிடிச்ச ஜானர்ல உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரியே நீங்க புக்க தேர்ந்தெடுத்து படிக்க போறீங்க. அதுக்காக உதவ போறது தான் இந்த நிகழ்ச்சி. சார், நான் புக் ஃபேர்க்குலாம் போவேன் சார். அங்க நெறைய புக் இருக்கும். எத படிக்கிறது, எத விடுறதுன்னே தெரியாதா? அதனால எல்லா புக்கையும் அங்கேயே போட்டு வந்துருவேன் சார். நீங்களே சொல்லுங்க சார். எந்த புக்க தான் சார் படிக்கிறது? அப்படின்னு என்ட்ட நெறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நண்பர்களே நாங்க இருக்கோம். நாங்க சொல்ற புக்கெல்லாம் நீங்க படிச்சே ஆகணுமா? கட்டாயமே இல்ல. ஆனா நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிற சில புத்தகங்களை நாங்க சொல்ற விதத்திலே அது உங்கள படிக்க தூண்டிடும்ன்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும் எங்ககிட்ட நெறைய இருக்கு. இவன் ஏதாவது கிளுகிளுப்பா பேசுவான் அப்படின்னு நெனச்சு யூடியூபுக்கு வந்தா, ஆரம்பத்திலேருந்தே புக்குன்னு சொல்லி சாவடிக்கிறான்றீங்களா? கிடையாது நண்பர்களே. நான் மட்டும் இல்ல. உலக அளவில் சாதித்த பல பெரிய மனிதர்களும் தங்களோட கருத்தை புத்தகத்தை பற்றி நெறையவே சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப கொஞ்சம் பார்ப்போமா? நான் இதுவரை வாசிக்காத ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலை சிறந்த நண்பன் அப்படின்னு சொல்றாரு கருப்பினத்தவர் உரிமைக்காகவும் குரல் கொடுத்த அமெரிக்க அதிபர் ஆபிரகாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே எனது வழிகாட்டி அப்படின்னு சொல்றாரு ரோமானிய பேரரசர் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குக்கெல்லாம் செல்ல விரும்புகிறாயா? ஒரு நூலகத்திற்கு செல் அப்படின்னு சொல்றாரு பிரெஞ்சு தத்துவவியலாளர் டெக்கார்டே. போதும் என்று நொந்து போய் புதிய வாழ்வை தேடுகிறீர்களா? ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிக்கத் தொடங்குங்கள் அப்படின்னு சொல்றாரு தனது நூலில் பெரும்பாலும் நாத்திகத்தை வலியுறுத்திய அமெரிக்க எழுத்தாளர் இன்ஜர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சில புத்தகங்களை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் அப்படின்னு சொல்றாரு ஃபாதர் ஆஃப் எஸ்ஸே பிரான்சிஸ் பேக்கன். புரட்சி பாதையில் துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களே அப்படின்னு சொல்றாரு ரஷ்ய புரட்சிக்கு வித்திட்ட கம்யூனிசவாதி லெனின். ஒரு உண்மையான வாசகன் வாசிப்பதை நிறுத்துவதே இல்லை அப்படின்னு சொல்றாரு ஈடு இணையற்ற ஆங்கில நாடக ஆசிரியர் ஆஸ்கார் வைல்டு. உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அந்த மாதிரி மனதிற்கு பயிற்சி புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாரு நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்ட். பழங்காலத்தைச் சேர்ந்த மிகச்சிறந்த மனிதர்களை சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா? நூலகத்திற்கு போ அப்படின்னு சொல்றாரு சீனத்தை ஆண்ட அதிபர்களுள் ஒருவரான மா சே துங். ஒரு எழுத்தாளன் புத்தகத்தை தொடங்கி வைக்கிறான், ஆனால் வாசகனே அதனை முடித்து வைக்கிறான் அப்படின்னு சொல்றாரு முறையான ஆங்கில அகராதியை முதலில் வடிவமைத்த டாக்டர் சாமுவேல் ஜான்சன். புத்தகங்களுக்கு உங்கள் மனதில் இடம் கொடுத்தால் உங்கள் வரலாற்றை பதிக்க அது தன்னுள் இடம் கொடுக்கிறது அப்படின்னுலாம் யாருங்க சொல்ல போறா? ஏதோ ஒரு ஃப்ளோல அவசரத்துல நானே சொல்லிட்டேன். இத்தனை பெரிய மனிதர்கள் புத்தகங்களை சிறப்பிச்சு பேச காரணம் எல்லாமையா இருக்கும். ஏன் ஒருவேளை அவங்க புத்தகங்களை சார்ந்து இருந்ததாலேயோ என்னமோ அவங்க இவ்வளோ பெரிய மனிதரா ஆயிருப்பாங்களோ? ஏன் சொல்றேன்னா அவங்க வாழ்க்கையில மாற்றம் ஏற்படுத்தாத ஒரு பொருளை பத்தி அவங்க இவ்வளோ சிறப்பிச்சு பேசியிருப்பாங்க. இவர்களைப் போலவே நீங்களும் வரலாற்றில் இடம் பிடிக்க வேண்டுமா? இதுவரை புத்தகம் வாசித்திடாதவர்கள் இனியாவது வாசிக்க தொடங்குங்கள். இதற்கு முன் வாசித்தவர்கள் இனியும் தொடருங்கள். இது இந்த யூடியூப் நிகழ்ச்சிக்காக இல்லைங்க, உங்களுக்காக. நீங்க எப்பயாவது யாரும் இல்லாத ஒரு தனிமையை உணர்றீங்களா? அந்த நேரத்துல உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கம்பேனியன் இருக்குங்க. அதுதான் புத்தகம். ஏன்னா புத்தகம் உங்களை வெறுப்பதும் இல்லை, நேசிப்பதும் இல்லை. அது எப்பொழுதும் உங்களை விட்டு விலகிச் செல்வதே இல்லை. அதை நீங்கள் தூக்கி எறிந்தால் ஒழிய. அதனால புக்ஸ்ன்றது உங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நண்பர்களே. நீங்கள் சரியான புத்தகத்தை தேர்ந்தெடுத்தால்தான் அது உங்களுக்கு சரியான வழிகாட்டும். அதனால அதுல கொஞ்சம் உங்களுக்கு கவனம் வேணும். உலகத்துல எல்லா பொருளும் நம்ம கைய விட்டு போனாதான் அதோட அருமை தெரியும். ஆனா நம்ம கையில இருக்கும்போதே அருமை தெரிகிற ஒரே பொருள் புத்தகம். அப்படின்னா நீங்க சொல்லப் போற எல்லா புத்தகமும் பெஸ்ட் புத்தகம் தானா அப்படின்னு கேக்குறீங்களா? இல்லைங்க. பெஸ்ட் புக்ஸை எல்லாருக்கும் பிடிச்சிராது. சிலருக்கு என்டர்டெயின்மெண்ட் சம்பந்தப்பட்ட புக் பிடிக்கும், சிலருக்கு நாவல் பிடிக்கும், சிலருக்கு டாப் செல்லிங் புக் பிடிக்கும். ஒவ்வொரு துறையிலையும் இருக்கிற சில புத்தகங்களை உங்களுக்கு ரிவ்யூவா எடுத்து நாங்க போடுவோம். அதை வாசிக்கணுமா வேணாமான்னு முடிவு பண்ண வேண்டியது வியூவர்ஸ் ஆகிய நீங்கள் தான். ஆனா ஒண்ணு நண்பர்களே, எந்த துறையா இருந்தாலும் அந்த துறையில இருக்கிற ஒரு சில சிறந்த புத்தகங்களை மட்டும்தான் நாங்க உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண போறோம். அதனால நாங்க கொடுக்க தயார், நீங்க படிக்க தயாரா? அடுத்த வீடியோல ஒரு நல்ல புத்தகத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சக்சஸ்ஃபுல் சத்யா. நன்றி, வணக்கம்.